நமசிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. நீங்கள் எப்போதாவது இந்த பூமியின் பிரம்மாண்டத்தை எண்ணி வியந்திருக்கிறீர்களா? ஒரு சின்னஞ்சிறு எறும்பிலிருந்து கடலின் ஆழத்தில் நீந்தும் ராட்சத நீல திமிங்கலம் வரை இந்த உலகில் எத்தனை விதமான உயிர்கள் வாழ்கின்றன? 84 லட்சம் உயிரினங்கள் பூமியில் இருப்பதாக திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார். இன்று நவீன அறிவியல் சொல்லும் கணக்கும் சுமார் 87 லட்சம், கிட்டத்தட்ட இதேதான். ஆனால் திருமூலர் இதோடு நிறுத்தவில்லை. இந்த 84 லட்சம் உயிர்களுக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு மகா ரகசியத்தை சொன்னார். இந்த எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரம் அல்ல. இந்த படைப்பின் மாபெரும் பின்னணியில் ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக உண்மை மறைந்துள்ளது. இறைவன் இந்த உயிரினங்களை வெறுமனே படைத்துவிட்டு எங்கோ வானத்திலிருந்து வேடிக்கை பார்க்கவில்லை. மாறாக அவரே அந்த உயிர்களுக்குள் உயிராக இருக்கிறார். இந்த ஆழமான கருத்தை திருமந்திரம் எப்படி விளக்குகிறது? அந்த உண்மையை உணராமல் மனிதன் ஏன் தடுமாறுகிறான் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். வணக்கம். இது உங்கள் தமிழ் விஸ்டம் டெய்லி. பகுதி 1. சித்தர்களின் அறிவியல். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு நவீன கருவியும் இல்லாத காலத்தில் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருப்பதாக சித்தர்கள் மிக துல்லியமாக கணக்கிட்டார்கள். பண்டைய தமிழ் நூல்களின் ஆழமான ஆய்வின்படி இந்த 84 லட்சம் எப்படி பிரிக்கப்பட்டுள்ளது தெரியுமா? நீர் வாழ்வன 9 லட்சம், ஊர்வன 11 லட்சம், பரப்பன 10 லட்சம், தாவரங்கள் 20 லட்சம், விலங்குகள் 30 லட்சம் மற்றும் மனிதர்கள் 4 லட்சம். ஆக மொத்தம் 84 லட்சம். இது வெறும் கற்பனையல்ல, சித்தர்களின் மாபெரும் உயிரியல் அறிவியல். பகுதி 2. மனிதனின் மையக் கேள்வி. நம் எல்லோருடைய மனதிலும் ஒரு பொதுவான கேள்வி எப்போதும் ஒலித்துக்கொண்டே இருக்கும். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சாத்திரங்கள் எல்லாம் சொல்கின்றன. அப்படியானால் உலகில் ஏன் இவ்வளவு துன்பங்கள், ஏற்றத்தாழ்வுகள்? ஒரு மான் பயந்து ஓடும்போது அதன் உயிரில் இருக்கும் இறைவன் அதை வேட்டையாடும் புலியின் உயிரிலும் எப்படி இருக்க முடியும்? ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உணவாகும். இந்த உணவுச் சங்கிலியை கருணை கடல் என்று போற்றப்படும் இறைவன் எப்படி அனுமதிக்க முடியும்? அத்தனை உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் என்றால் மனிதன் புல்லால் உண்பது சரிதானா? நன்மை செய்பவனுக்குள்ளும் தீமை இழைப்பவனுக்குள்ளும் ஒரே இறைவனாயிருக்கிறார். இப்படி 100 கேள்விகள். இந்த கேள்விகள் நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே ஒரு சந்தேகத்தை விதைக்கின்றன. இந்த சந்தேகமும் பிரிவினை எண்ணமும் தான் திருமூலர் குறிப்பிடும் அறியாமை என்ற இருள். இந்த இருள் நம்மை எப்படி சூழ்கிறது என்பதை திருமூலரின் வார்த்தைகளிலேயே பார்ப்போம். பகுதி 3. திருமூலரின் தெய்வீக விளக்கம். திருமந்திரத்தின் பாடல்களில் திருமூலர் இந்த பிரபஞ்ச படைப்பின் ரகசியத்தை ஒரே பாடலில் மிக ஆழமாக விளக்குகிறார். அப்பரி செண்பத்து 400,000 மெய்ப்பரி செய்தி விரிந்துயிராய் நிற்கும் அப்பரி சேதென்று புகழும் மனிதர் அப்பரி சேயிருளாய் மூடி நின்றாரே. இந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் ஒரு மெய்ஞான பொக்கிஷம். சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் இதன் உண்மையான பொருளை இப்போது பார்ப்போம். அப்பரிசு 84,000. இறைவன் இந்த பிரபஞ்சத்திற்கு அளித்த மாபெரும் பரிசு இந்த 84 லட்சம் வகையான உயிரினங்கள். மெய்ப்பரிசு எய்தி விரிந்துயிராய் நிற்கும். ஆனால் உண்மையான பரிசு என்னவென்றால், அந்த பரம்பொருளே விரிந்து அந்த 84 லட்சம் உயிர்களுக்குள்ளேயே உயிராக நிற்கிறார். இங்கே கவனியுங்கள், உயிருக்கு அருகில் இருக்கிறார் என்று சொல்லவில்லை, உயிராகவே நிற்கிறார் என்கிறார். ஒரு பூவில் மனம் எப்படி இரண்டர கலந்துள்ளதோ அதைப்போல இந்த பிரபஞ்சத்தில் துடிக்கும் ஒவ்வொரு உயிரின் இயக்கமும் அந்த பரம்பொருளின் இயக்கமே. அப்பரிசு ஏதென்று புகழும் மனிதர். இந்த தெய்வீக உண்மையை உணராமல் கடவுள் எங்கே, அவர் எப்படி இருப்பார், இது எப்படி சாத்தியம் என்று அகங்காரத்துடனும் அறியாமையுடனும் கேள்வி கேட்கும் மனிதர்கள். அப்பரிசே இருளாய் மூடி நின்றாரே அவர்களுக்கு அந்த இறைவனே ஒரு திரையாக மாறி இருள் போல அவர்களை மூடிவிடுகிறார். இங்கேதான் மாபெரும் சூட்சுமம் அடங்கியிருக்கிறது. அறியாமை என்பது வெறுமனே ஒளியில்லாத நிலை அல்ல. அது சந்தேகத்தாலும் நான் என்ற அகங்காரத்தாலும் நாமே கட்டிக்கொள்ளும் ஒரு திரை. நான் வேறு, இறைவன் வேறு என்று பிரித்து பார்க்கும் மனப்பான்மையே அந்த இருள். பகுதி 4.
ஞானியை தேடிய சீடனின் கதையும் தர்மத்தின் விளக்கமும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அறிவில் சிறந்த ஒரு இளைஞன் இருந்தான். புலியின் வேட்டையிலும் மானின் மரணத்திலும் எப்படி ஒரே இறைவன் இருக்க முடியும்? கருணை கடலான இறைவன் இந்த பசி மற்றும் உணவுச் சங்கிலியை எப்படி அனுமதிக்கிறார்? நன்மை தீமை என இரண்டுக்குள்ளும் எப்படி அவரே இருக்க முடியும் என்ற சந்தேகத்தோடு பல குருக்களை நாடினான். அவனது தர்க்க புத்திக்கு எங்கும் விடை கிடைக்கவில்லை. மனம் சோர்ந்து ஒரு அடர்ந்த வனத்தில் தியானத்திலிருந்த ஒரு சித்த புருஷரின் காலடியில் விழுந்து தன் கேள்வியை கேட்டு அழுதான். அந்த சித்தர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. புன்னகையோடு ஒரு கடினமான பாறையை பிளந்து முளைத்திருந்த பிஞ்சிலையையும் முட்களை கடந்து ஓடும் சிற்றோடையையும் அந்த இளைஞனின் நெஞ்சில் கை வைத்து அவனது மூச்சோட்டத்தையும் மட்டும் உணர்த்தினார். அந்த மௌனத்தில் இளைஞனுக்கு ஒரு மாபெரும் மெய்ஞானம் புரிந்தது. பாறையை உடைத்து வரும் செடியின் உயிர் சக்தி, தடையின்றி ஓடும் நீரின் ஆற்றல், புலியின் வேட்டையாடும் பசி, மானின் தப்பிக்கும் துடிப்பு என அனைத்தையும் இயக்குவது அந்த ஒரே ஒரு உயிர் ஆற்றல் மட்டுமே. பண்டைய வேதாந்தமும் திருமூலரும் இதையே பிரபஞ்சத்தின் மகா நாடகம் அல்லது சிவதாண்டவம் என்கின்றனர். ஒரு உயிர் மற்றொன்றுக்கு உணவாவது இறைவனின் கொடூரமல்ல, அது இந்த பிரபஞ்சத்தின் சமநிலையை காக்கும் மாபெரும் சுழற்சி. இங்கே உடல்கள் மட்டுமே மாறுகின்றனவே தவிர உள்ளே இருக்கும் எந்த உயிரும் அழிவதில்லை. நல்லது கெட்டது, கருணை கொடூரம் என்பதெல்லாம் மனிதனின் அகங்காரம் உருவாக்கும் மாயை திரைகளே தவிர இறைநிலைக்கு அங்கே பேதங்கள் இல்லை. அந்த பிரிவினைகளை தாண்டி பார்த்தால் எங்கும் நிறைந்திருப்பது அந்த பேரிறைவனின் தூய ஆற்றல் மட்டுமே. இந்த கணம் இளைஞனின் அறியாமை இருள் விலகியது. அவன் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழலாம். எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் என்றால் புலிமானை அடித்துச் சாப்பிடுவதும் சரிதானா? மனிதன் புலால் உண்பதும் மற்ற உயிர்களை கொல்வதும் சரிதானா? சித்தர்களும் வேதாந்தமும் இதற்கு மிக தெளிவான விளக்கத்தை தருகிறார்கள். புலிமானை வேட்டையாடுவது இயற்கையின் விதி. அதற்கு பகுத்தறிவோ ஆன்மீக தேடலோ கிடையாது. அது பிரபஞ்சத்தின் உணவுச் சங்கிலி. ஆனால் மனிதன் என்பவன் ஆறறிவு கொண்டவன். நான் யார் என்று ஆன்மாவை தேடப் பிறந்தவன். திருமூலர் தனது திருமந்திரத்தின் பாடல்களில் புலால் உண்பதை கடுமையாக எதிர்க்கிறார். சுவைக்காக ஒரு உயிரை கொன்று தின்பது ஆன்மீக பாதையில் மாபெரும் தடையாக மாறும் என்கிறார். தன்னுயிர் போல மண்ணுயிர் நினை என்ற ஜீவகாருண்யமே ஒரு மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தும். அந்த 84 லட்சம் உயிர்களிலும் இறைவன் இருப்பதை உணர்ந்த ஒருவனால் எப்படி இன்னொரு உயிரை கொன்று உண்ண முடியும்? இதுவே மெய்ஞானத்தின் உச்சம். பகுதி 5. அறியாமை திரையை விலக்குதல். திருமூலர் சொல்லும் அறியாமை என்பது தண்டனை அல்ல, அது நான் என்ற அகங்காரத்தின் நிழல். இந்த இருளை விலக்க வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே திரும்புங்கள். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்று திருமூலர் கூறுகிறார். தன்னை அறிவது என்றால் என்ன? அமைதியாக அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். இந்த உடலுக்குள் உயிராக இருப்பது யார் என்று ஆழமாக தேடத் தொடங்கினால் அகங்காரம் கரையும். அப்போது நமக்குள் இயங்கும் அதே உயிர் சக்திதான் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ளது என்ற பேருண்மை விளங்கும். தன்னை உணர்வதே இறைவனை உணர்வதன் முதல் படி. இதை புரிந்து கொண்டால் 84 லட்சம் உயிர்களுக்குள்ளும் அதே தெய்வத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆக திருமூலர் சொல்லும் ரகசியம் இதுதான். இறைவன் எங்கோ இல்லை, ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அவரே உயிராக வெளிப்படுகிறார். சந்தேகத்திரையை விலக்கும் சாவி நமக்குள்ளேயே இருக்கிறது. இனி ஒரு பூவை பார்க்கும் போதோ காற்றில் சுவாசிக்கும் போதோ அதனுள் துடிக்கும் அந்த பேரிறைவனை உணர்ந்து பாருங்கள். நாம் கவனிக்கத் தொடங்கினால் மட்டும் போதும். இந்த ஆழமான கருத்து குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? 84 லட்சம் உயிர்களிலும் இறைவனை காண்பது பற்றி உங்களின் ஆன்மீக அனுபவங்களை கீழே உள்ள கருத்துக்கள் பகுதியில் பதிவிடுங்கள். இந்த பயணம் தொடர மெய்ஞான உண்மைகளை பலருடன் பகிர்ந்து கொள்ள நமது தமிழ் விஸ்டம் டெய்லி வலைவொலியோடு இணைந்திருங்கள். அன்பே சிவம், எல்லாம் சிவமயம். திருச்சிற்றம்பலம்.